ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மீன் குழம்பு வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா பேர் அதை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் டீட்டெயில்டாக நான் ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் செஞ்சு பாருங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு காட்டிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 6 to 7 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 பழமான தக்காளி எடுத்து அதை நறுக்கி சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போல வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் வதங்கினதும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் அப்படியே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை அரிசி கழுவின தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 4 to 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, 8 to 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பழமான தக்காளி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்து காரத்தை பார்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்து அது நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் எடுத்து சேர்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம மெயின் கேரக்டர் பாறை மீன் இருக்குல்ல, அது ஒன்றா உள்ள மெல்ல இறக்கிருங்க. மீன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிரும். எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.